Friends, time 11:17 p.m. இன்னைக்கு ஃப்ரைடே, டேட் 17/01/2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive your debts, we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. The lead use not the temptation, but deliver use from the evil. For the thine kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரம் Judges chapter 17 1 to 13. ஓகே. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. எப்பிரேம் மலை தேசத்திலாகிய மீகா என்னும் பொருள் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். And the was and man of the mount of Ephraim, was name was Meha. வசனம் 2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, இதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. இந்த பணம் ஏது? என்னிடத்தில் இருக்கிறதே, அதை எடுத்து வா. எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். And he said unto his mother, the 1100 shekels of the silver that were taken from thee, about which thou crossedst and spokest of all so in many years, and behold, the silver is with me. I took, and his mother said, Blessed be thou of the Lord my son. வசனம் 3. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்திலே திரும்பவும் கொடுத்தான். அவள் வெட்கப்பட்டு ஒரு சொர்பத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணினான். நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளிக்காசு என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்பொழுது இதை உனக்கு திரும்பவும் கொடுக்கிறேன் என்றாள். And when he had registered the 1100 shekels of the silver to his mother, his mother said, I had fully dedicated the silver and the Lord from my hands for my sons to the make a graven image and molten image. Now therefore I will restore it unto thee. வசனம் 4. அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாய்க்கு திரும்பியும் கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலேயே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்கப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் வீட்டிலே இருந்தது. He restored the money unto his mother, and his mother took to the under
shekels of the silver and given them to the founder who made an thereof graven image and molten in image, and they were in the house of the Migai. வசனம் 5. மீகாய் சுவாமிக்கு ஒரு ஸ்வாமிக் ஒரு அறை வீட்டை நியமித்து ஸ்வாமிக் ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சொரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். அவன் அவனுக்கு ஆசாரியனானான். And the man Miha and in the house of the gods and made an Hebrew and Tropim and the consecrated one of these sons who became his president. வசனமார், அந்த நாளிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்த வந்தான். And those days and there was no kings in Israel, but every man did that which wasn't right in his own eyes. வசனமேல், யூதேயாவில் உள்ள பெத்தேல்கேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். And there was a young man out of the Bethlehem Judah, of this family of the Judah, who was a Levite, and he sojourned there. வசனமிட்டு, அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசி போய் தங்கும்படிக்கு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ரேமும் மலை தேசத்திலே இருக்கிற மீகாவின் வீட்டிலே வந்து சேர்ந்தான். And the man and departed out of the city from Bethel ben Imager, though sojourn where he could find a place, and he and come to the Mount Ephraim, to the house of the Miha, as he had journeyed. 9. அங்கே இருந்து வந்தாய், எங்கே இருந்து வந்தாய் என்று மீகாய் அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கே ஆகிலும் போய் தங்கி போகிறானா என்றான். Hananiah answered unto them, Whence comest and thou? And he said unto them, I am a Levi of the Bethlehem Benjamin Judah, and I go and sojourn where I may find a place. வசனம் 10. அப்பொழுது மீகாய், நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலேயே 10 வெள்ளிக்காசையும் மற்றும் வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்திலே சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். And Michal answered unto them, Dwell with me, and be unto me a father, and a priest, and I will and give thee then shekels of the silver by the year, and a shirt of the upper, and the victuals. So the Levi went in. வசனம் 11. அந்த லேவியன் அந்த மனிதனிடத்திலே இருக்கும் சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனாய் போல இருந்தான். And the Levite person came to the devil with the man, and the young man was unto them as one of his sons. வசனம் 12. மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டிலே இருந்தான். And me considered the Levites
And the young man and became sees the priest and was in the house of this மீகாய். வசனம் 13. அப்பொழுது மீகாய், எனக்கு ஆசாரியனாக ஒரு வாலிபன் அகப்பட்டபடினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். Then said and Micaiah, now can I that the Lord I will do me God, and seeing I have a Levi, show my priest.